முதல்ல வந்து வேற மாதிரி பேசுறாங்கல்ல, முதல்ல கோவத்தை வெளிப்படுத்துறாங்கல்ல. யாரு? இதே மக்கள் தானே எந்த பேசுறாங்க. மீடியாக்கள் அது வெளி வந்தது? இல்ல, நீங்க ஒரு மூத்த நான் பத்திரிகையாளர், சொல்றேன், நேர்மையா பேசுங்க. நோ டவுட். நான் வந்து நான் இப்படி பண்றது ஒரு ஊடக இதுல வருதா இது? இல்ல தோழர், விஜய் பார்க்கறதுக்கு வராங்க, அதை பார்க்கறதுக்கு உட்காந்து டிவியில் பார்த்துட்டு போயிடலாம், ஃபோட்டோ பார்த்துட்டு போயிடலாம் தோழர். பார்க்க வர்றதுங்கிறது ரசிக மனநிலை தானே. நீங்க அதை கடந்துட்டுல வேற போறீங்க. நீங்க வந்து ரசிக மனநிலை இல்லைன்னு சொல்றீங்களா? ரசிக மனநிலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. அது என்ன மனநிலை? இல்ல, இது சைக்காலஜில எங்கேயாவது டேர்ம் எப்படி இருக்குதா? ஃபேன் மென்டாலிட்டின்னு. உண்மையிலே விஜய்க்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது. நான் என்கிட்ட வீடியோ இருக்கு, த்ரிஷா கூட தீபாவளி கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு. வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களே. வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். உங்களை வந்து நமக்கு கடைசியாக ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உங்களுடைய ஊடக பயண அனுபவம், அது பேட்டியில் வந்து உங்களுடைய முதல் கைது, அதை பற்றின கைதுகள் விரிவாக பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப எடுக்கிறோம், மறுபடியும் ஒரு கைதை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அதை தமிழக அரசியல் வர களத்தில் இந்த ஒரு துன்பியல் சம்பவம் நடந்தது. ஒரு பெருந்தொகையான ஒரு உயிர்களை பலி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அரசியல் கள நிலவரமே வந்து அந்த சம்பவத்தை வச்சு பல வகையான மாற்றங்கள் வருது. அரசியல் நிகழ்வு வந்து விஜய் அவர்கள் வந்து அங்கேருந்து வந்த மக்களை சந்திச்சிருக்காரு. விஜயோடைய அரசியல் வந்து இது சரியாக இருக்கா? ஒரு துன்பகரமான நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வை அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகாமல் இந்த மாதிரியான கூப்பிட்டு வச்சு பார்க்குற அணுகுமுறையெல்லாம் ஒரு மாதிரி ரசிக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரசிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதற்கு முன்பும் நான் வந்து ஒரு அரசியல் தலைவர்களாக நம்ம பார்க்கும்போது அறிவாலயத்தில் இது மாதிரி பல சந்திப்புகள் நடந்திருக்கு. விக்டிம்ஸை கூட்டு வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கான காசோலை கொடுக்கிறதுன்றது முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி கலைஞர் இருக்கும்போதே இதெல்லாம் நடந்தது. ஆமாம், இப்போ சமீபத்திய உதாரணம் கவின் உள்ளது கூட அது செக்ரட்டரியில் நடந்தது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் இது பொருந்தும். எல்லா முதல்வர்களுக்கும், எல்லா கட்சி தலைவர்களுக்கும், அது முதல்வர்னாலே அப்படின்னு சொல்றதை விட எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் இங்கே என்ன, கட்சி ஆஃபீஸ்க்கு வர வைக்காம அவங்க வந்து இதை வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டாக பண்ணல. அப்படி தான் நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டாக, தனிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டாக ஏன்னா அந்த மீட்டிங்கில் எந்த ஒரு கட்சிக்காரருக்குமே அனுமதி இல்லை. அப்போ விஜயோடைய அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மோர் ஆஃப் ஒரு குடும்ப நிகழ்வாக தான் அது கருதி இருக்கிறாங்க. அதனால தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று. அங்கே ஏன் போலன்றதுக்கு காரணங்கள், அதுவும் அரசு தான் காரணம். ஐ திங்க் October 7th நினைக்கிறேன் சம்பவம் வந்து 27 நடக்குது. October 7th வந்து வீடியோ காலில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பேசுகிறாரு. அதுக்கு முன்பே இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு நான் போகணுன்ட்டு. அட்லீஸ்ட் நீங்கள் வீடியோ காலில் இப்போ பேசுங்க அப்படின்றது தான் அந்த October 7th. October 8th டிஜிபிக்கு ஒரு இமெயில் அனுப்பப்படுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு நேரடியாக ஒரு மனுவும் கொடுக்கப்படுது. இதற்கு அடுத்தது நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஊரில் உள்ள எஸ்பியை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பார்க்குறதுக்கு இங்கே வந்து ஒரு டீம் போகிறாங்க. அருண்ராஜா ஐஆர்எஸ் உள்ளிட்ட பலர் போகிறாங்க. அது ஒரு சின்ன ஸ்மால் டீம் போகுது. அவங்க போயிட்டு அங்கே வந்து 4 இடங்களை தேர்வு பண்ணுறாங்க. அது ஏன்னா ஒரே மாவட்டத்தில் நடக்கலை, பல்வேறு அருகாமையில் உள்ள 3-4 மாவட்டங்களில் நடக்குது. அப்போது எல்லாரையும் ஒரு இடத்துல அழைத்து நம்ம வந்து பேசலாம் அப்படின்னும்போது 2 திருமண மண்டபங்கள், 2 கல்லூரிகள் அவங்க வந்து ஃபைனல் பண்ணுறாங்க. அதுக்கு அட்வான்ஸ் தரப்படுது. ஆனால் அந்த கல்லூரிகளும் அந்த திருமண மண்டபமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லைங்க, எங்களால் அடுத்த நாளே அவங்க வந்து முடியாது அப்படின்றாங்க. ஏதோ அரசு வகையான நிர்பந்தம், ஏதோ ஒரு நிர்பந்தமோ இல்லையோ அவங்களுக்கு பயமோ வாட்டெவர் இட் இஸ், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து அலோவ் பண்ணல. அப்போது அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது எஸ்பி வந்து கொடுத்தது 2 மணி நேரம் தான். நீங்கள் வந்து 2 மணி நேரம் உங்களுக்கு நான் வந்து பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு திருமண மண்டபத்தை காட்டுறதாகவும் சொல்கிறாங்க.
அப்போ அது வந்து போதிய பாதுகாப்பு இல்லை, காம்பவுண்ட் சுவர் ரொம்ப சின்னதாக இருக்குது, எல்லாரும் ஓடியாந்துறாங்க. இது மாதிரி ஒரு சிக்கலில் இருக்கும்போது சரி இதை இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்க வேண்டாம், அந்த 30 நாளுக்குள்ளே அவங்கள மீட் பண்ணிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் தான் இங்கே வந்து கூட்டி வரப்படுது. இந்த கூட்டி வரப்படுறதுல இது இட்ஸ் எ ப்ராப்ளம் பிட்வீன் டூ. ஒன்று அந்த விக்டிம், இல்லை வந்து பார்க்க போகிற விஜய். ஆனால் இவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அவங்க நீங்கள் நாங்கள் வரேன்றாங்க, நீங்கள் வாங்க நாங்கள் பார்க்குறோன்னு இவர் சொல்லும்போது நாங்கள் வரேங்கன்னு. அப்போ இவங்க இப்போ இந்த 2 இல்ல இதை வந்து நீங்க எப்படி நியாயப்படுத்த முடியும்னு எனக்கு புரியல. இல்லை, சம்மந்தப்பட்ட 2 பேர்ட்டையும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தங்களுடைய எங்கே நீங்கள் இதில் குறை சொல்லுங்க. இல்ல அதான் இப்போ ஒருத்தங்க வர்க்க ரீதியாவோ ஏதோ வந்து வலிமை குறைந்தவர்களா இருக்காங்க, அவர்களுக்கு நீங்க கொடுக்குற ஏதோ ஒரு உதவி வந்து அவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறனாலே நம்ம செய்யறது சரியா இருந்துட முடியும்னு இல்லை. நினைக்கிறேன். இப்போ அரசு வந்து இதுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க, எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? அவங்க அரசு இந்த மாதிரியான ஒரு துரு சம்பவம் நடந்தது, அதனால ஒரு இழப்பீடு கொடுக்கணும்னு நினைச்சு எந்த அடிப்படையில்? இப்போ கள்ளச்சாராய மரணத்துக்கு அவங்க கொடுத்த மாதிரியான கலாச்சாரத்துக்கு அவங்க வந்து தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அது அரசோடைய மெத்தன போக்கு, இல்லைன்னா அரசோடைய இயலாமை. இப்போ இங்கே சென்னையில் நடந்ததுல்ல ஏர் ஷோ நடந்தது, ஏர் ஷோவில் அதுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க? 5 எவ்வளோ கொடுத்தாங்க நினைக்கிறேன். ரைட். அங்கே போய் எல்லா தலைவர்களும் பார்த்தாங்களா? இல்லை அதைத்தானே இது இல்லை எனக்கு அது யாருடைய விழா? அது அரசுடைய விழா. அப்போ அரசுடைய விழா நீங்கள் கொடுக்குறீங்க, இது யாருடைய விழா? இது தனிநபர்களுடைய. அப்போ இது எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? இல்லை இது வந்து அரசு பொறுப்பு வருதுல்ல, அது பாதுகாப்பு குறைபாடு. அப்போ அதை ஒத்துக்கிறாங்களா இவங்க? அது ஒரு என்னுடைய கேள்வி. அப்போ அதை என்னுடைய பாதுகாப்பு குறைபாட்டில் இது நடந்துருச்சு, அதை மறைக்கிறது தான். அரசு ஆட்சியாளர்கள் வந்து உடனடியாக பணம் கொடுத்து சமாளிப்பாங்க. கள்ளச்சாராயம் மரணத்துக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஆமா. அப்போ உங்களுடைய தவறு ஏதோ ஒன்று நீங்க மறைக்கணும், ஒரு கொந்தளிப்பு மனநிலை மக்கள்கிட்ட உருவாகும், அதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால பணம் கொடுத்து அமைதிப்படுத்தணும்னு பாக்குறீங்க. அந்த அடிப்படையில் அப்ப இந்த மக்களை பணத்தை வச்சு கொச்சப்படுத்துறதுக்குல பணம் வாங்கிட்டு எப்படி பேசுவாரு? அதை எப்படி பேச முடியும்? உண்மையான தொடர் நீங்க வந்து என்னை குத்தி கொன்னுட்டீங்கன்னு நான் நினைச்சேன்னா நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் எப்படி தொடர் உங்களுக்கு நான் உடன்பட முடியாதுல்ல. இழந்தது எல்லாம் முதல்ல வந்து வேற மாதிரி பேசுறாங்கல்ல, முதல்ல கோவத்தை வெளிப்படுத்துறாங்கல்ல யாரு? இதே மக்கள் தானே. எந்த மீடியாக்கள்ல அது வெளியே வந்தது? உண்மையிலே இல்ல தொடர், we live in a world where பொய் வந்து ரொம்ப உண்மையை விட ரொம்ப உண்மையா தெரியுது. உண்மைன்றது ரொம்ப எங்க மூலையில கிடக்குது. இல்ல அதுக்காக என் பையன் இறந்தது வந்து இவருக்காக தான் இறந்தாரு, அதை நான் வந்து இது பண்றேன் வைக்கேன், என் இன்னொரு பையன் இருக்கான் அப்படின்லாம் ஒரு தாய் பேசுறது அறியாமை தானே. அது அந்த அளவுக்கு இன்னசென்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அரசியல் தெரியல, அரசியல் பண்ண தெரியல, அவங்க மனசுல படுறத அவங்க பேசுறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இதுக்கு ஒருத்தன் காசு கொடுத்து நீ இப்படி பேசு அப்படி இல்ல, அது அவங்களுடைய வார்த்தைகள் உண்மையா வெளியாது. நம்ம அவங்களுடைய அறியாமையை நம்ம வந்து விஜய் விட்டுருங்க. அந்த மக்கள் அப்பாவிகளும் இல்லையா? அப்பாவிகள் தான். அவங்களை இவங்க என்ன முத்திர குத்துறாங்க? அது யாரெல்லாம் வச்சு முத்திர குத்த வைக்கிறாங்க? இப்போ ரொம்ப இப்ப நீங்க அண்மையில பாத்தீங்கன்னா 4-5 கிறிஸ்டியன் பேர் விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா ஒரு கிறிஸ்டியன் லாபி அப்படின்னு அதை போட்டு கொண்டு வரதுக்கு புதுசா யாரோ வராங்க. அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. அவங்க வந்து நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு வீடியோ பண்றாங்க, அது பண்றாங்க, இது இவெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க இப்ப திடீர்னு? அவங்க எதிர்க்கிறதுனால அப்போ ஃபெலிக்ஸ் வந்து கிறிஸ்தவர்களால விஜய் ஆதரிக்காரா? எடுத்துக்கலாம். ஏத்துக்கிறது இல்ல, நாங்க ஒதுக்கி வச்சுட்டோம். எங்க ஊர்ல எங்களை பத்தியான ஒரு இது இருக்கு சொல்ல, அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் என்ன அர்த்தம்? நல்லா படிப்பாருன்னு. அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்னா கோயிலுக்கு வெளில தான் நிற்பார், உள்ளே வர மாட்டார். அது மாதிரி நம்ம எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன் சொல்கிறாங்க. பேரில் மட்டும்தான் கிறிஸ்தவம் இருக்கணுங்களா? எதுக்கு நான் சொல்லுன்னா, இப்போது ஒரு லாபி கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி உள்ள ரெண்டட் மவுத்தில் இருக்குல்ல, அது வந்து இப்போ நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த வாடகை வாய்க்களை இப்போ நம்ப மாட்டாங்க. அதனால புதிய வாய்களை எடுத்து அம்பலப்பட்டுட்டாங்க. ஆமாம், அம்பலப்பட்டாங்க. அதனால இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் ஒன் பார்ட்டி தட் அஃபெக்ட்ஸ். இப்போது நாம் தமிழர் வராங்கன்னா, நாம் தமிழர் குறிவைத்தது எந்த கட்சிகள்னா ரொம்ப பின் பாயிண்டாக சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, இதுதான் அவங்களுடைய தொடக்கத்திலேருந்து. இப்போ சப்போஸ் தேமுதிக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு புதிய கட்சியை தான் வந்துச்சு. ஆனால் விஜயோடைய வருகை எல்லா கட்சிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துச்சு. திமுகவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது, விசிகாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது, அதிமுகவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது, நாம் தமிழருக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. அப்போ எல்லாரும் சேர்ந்து அடிக்க தானே செய்வாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு ஊடக நம்பர்களாக இருக்குல்ல, இதில் எல்லாருமே ஒன்றுபடுவாங்க இல்லையா? இப்போ இவ்வளோ குரல் சேர்ந்து ஒழிக்கும் போது நம்மளுக்கு அதில் கன்வின்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பேருக்கு சொல்கிறாங்களே, அது திருப்பி சொல்கிறாங்களே, we will get convinced. சாரி இல்லை, இப்போ நீங்கள்
ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து நம்ம ஒரு நல்ல தேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து விஜய் ஆதரிக்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறாரா இல்லை பொதுவாக தான் இருக்கிறாரா? இல்லை, நான் விஜய் ஆதரிக்கல. நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா உண்மை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தொடர் அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு நீங்கள் நல்லா ஒரு ரொம்ப முக்கியமான ஃபுட்டேஜ் எல்லாரும் மாதிரிலாம் போயிருக்கோம். பஸ்ஸு நிற்கும், ஒருத்தர் அந்த வாக்கரை வச்சு நடந்து போவார். அதை போட்டு 5 குடும்பங்கள் வர மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் வந்து இந்த சம்பவத்தில் அந்த அவர் ஒரு வீடியோ, விஜய் ஒரு வீடியோ பேசியிருப்பாரு. அந்த வீடியோ எடுத்து அந்த 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 ஃபேஸ் கட்டை எடுத்து த்ரிஷா கூட தீபாவளி கொண்டாடுறன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி போடுறாங்க. இது மாதிரி பல்வேறு பொய்களாக பரப்பப்படுது. இது யார் சொல்றது? யாராவது ஒருத்தர் சொல்லிடுறாங்க. நீங்க எல்லா டிவி டிபேட் பாருங்க, ஒருத்தர் உண்மையிலே சொல்றாரு, சார் நாங்கள் வந்து தாவேக்கு என்ன போனால் வந்து 5 பேரை எதிர்த்து நாங்கள் பேசினோம், இன்க்ளூடிங் ஆங்கர்ன்றது. ஆங்கர்ன்றது நடுநிலையாக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அவரே ஆன்டி விஜயா எடுத்து பேசுகிறாரு. ரெண்டாவது கூப்பிட்றதும் தொம்மே யார் ரொம்ப நல்லா மொக்கையாக பேசுகிறாங்களோ அவனை கூப்பிட்டு வந்து அடிக்கிறது. அப்போ இந்த கேமே ஒரு அன்ஃபேராக இருக்குது. இந்த கேம் வந்து ஒரு தலைப்பட்சமாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதா இருக்குது. அதுவும் இவர்கள் சைடில் இப்போ தாவேக்கா சைடில் சீமான் மாதிரி பேசுறது யார் இருக்கா? இல்லை, யாருமே இல்லை. இப்போ சாட்டை மாதிரி பேசுறதுக்கு யார் இருக்கா? இது இடுமோன கார்த்தி மாதிரி பேசுறதுக்கு யார் இருக்கா? இதே மாதிரி திமுக சைடில் நிறைய பேர் இருக்காங்களா? அது மாதிரி பேசுறதுக்கு எவனாவது இருக்காங்களா? இட் இஸ் நாட் தட். அது அந்த கட்சி இப்போ தான் முதல் வருடத்தை கடந்து 2வது வருடத்தில் போகுது. இவங்கெல்லாம் 30 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ப்ராக்டிஸ் ஆன கட்சி. ஆனால் இவங்க அந்த கேமை நியாயமாக ஆடினாங்கன்னா பரவாயில்ல. தப்பாக ஆடும்போது somebody has to tell the fact. இதுதான் என்னுடைய ரோலாக நான் கருதுறேன். இல்லை, ஆனால் இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்க தோழர். ஒரு நாள் ரெட் பிக்ஸ் வந்து சீமானுடைய சேனல்னே நினச்சாங்க. சீமான் கல்யாணம் பண்ணதுலேருந்து கறி விருந்து போட்டதுலேருந்து நாங்கள் அப்போது வந்து சீமானுடைய சேனல்னு முத்திரை குத்தப்பட்டுச்சா. அதுக்கப்புறம் இது திமுக ஆதரவு அப்படின்ச்சா. அதுக்கப்புறம் அதிமுக ஆதரவுன்றாங்களா. இப்போ விஜய் நான் வந்து என்னுடைய பயணிக்கிறது நான் நேராக போயிட்டுருக்கேன். அந்தந்த நேரத்தில் மக்கள் அவங்க எப்படி நினைக்கிறதுக்கு விமர்சனத்துக்கோ நம்ம அதை எடுத்துக்க முடியாது இல்லையா? இல்லை, இப்போ கூட்டணி சூழல் வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அதிமுக கூட விஜய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து பிஜேபியில் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிச்சு. எனக்கு தெரிந்து அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இணைந்தால் எண்ட் ஆஃப் டிவிக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து கட்சி நடத்த முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் களத்துக்கு வர்றீங்க. இப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய முகத்தை அறிமுகப்படுத்துறீங்க, உங்கள் கொள்கையை அறிமுகப்படுத்துறீங்க. இது வந்து ஃபாசிசம் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு, ரெண்டையும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பலமாக பேசிட்டு அங்கே போய் கூட்டணி வச்சா என்னத்துக்கு ஆகும்? உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன ஆகும்? எப்படி அவர் பின்னாடி கூட நிற்கிறவங்க வந்து அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக நிற்கிற பசங்களா இல்லையே? உங்களை எல்லாமே வந்து ஒரு ரசிக மனநில விஜய் முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு நிற்கிற பசங்க தானே. நீங்கள் அதை சொல்கிறீங்க, ரைட். அங்கே வந்தவன் வந்து விஜய் முகத்தை பார்த்தா போதுன்றான். 3 கோடி பாப்புலேஷன் உட்காந்து டிவியை பார்க்குது. அவங்க எதுக்காக பார்க்குறாங்க? டிவி ஒரு ஹைப்பு கொடுக்குது தானே உங்களுக்கு வந்து. இது அதர்வே அரௌண்ட் டிவி ஹைப்பு கொடுக்குறதுல, டிவியை மக்கள் பார்ப்பதனால் டிவி அவங்களுக்கு பிஸ்னஸ் உங்களுக்கு வேற. அதான் பிஸ்னஸ் ஊடகங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுது. அவர்கள் முழுக்க லைவ் போடுறாங்க. வேற செய்தியே உங்களுக்கு இல்லாத மாதிரி எந்த ஊடகமுமே ஓடாத செய்தியை ஓட வைக்காது. அவங்களுக்கு டிஆர்பி ரேட் ஏறும்போது இதை போட்டா ஏறுதுன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அது வர்த்தகம் தானே. ஆமா ஆமா, வர்த்தகம் தானே. இப்ப எனக்கு இதை போட்டா இவ்வளவு டிஆர்பி ரேட்டிங் வருதுன்னா ஒட்டப்பா இதை விடாதரா எவ்ரி இன்ச் கணக்கு பண்ண அப்படின்னு தானே, முன்பு கொடுத்ததை விட அதிகமாக கொடு அப்படின்னு தானே பண்ணுவான். இப்போ டிஆர்பி ரேட்டிங் ஏறதுக்கு என்ன காரணம்? மக்கள் உட்காந்து பார்க்குறாங்க தானே. அப்போ அந்த உட்காந்து பார்க்குற மக்கள் விஜய் மூஞ்ச பார்க்கறதுக்கு உட்காந்து பார்ப்பாங்க. அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்துட்டார் உட்காந்துட்டார் போடுறது வந்து ஒரு ஜெர்னலிசத்துல. நான் ரொம்ப நீங்க ஒரு மூத்த பத்திரிகை நான் சொல்றேன், நேர்மையா பேசுறேன். நான் வந்து இப்படி பண்றது ஒரு ஊடக இதுல வருதா? இல்ல தோழர், நான் உண்மையை சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். அந்த நம்பர் இப்ப சப்போஸ் இப்ப வந்து ஒரு 25,000 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கான். 25,000 இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஒரு நாமக்கல் எடுத்துக்கோமே. நாமக்கல்ல காலிலேருந்து 25,000 பேர் பார்க்குறான். பட் விஜய் பேச ஆரம்பிக்கும் போது 25,000ன்றது 3 மடங்கு மாறுது. 75,000 போகுது. ரைட்டா?
பேசி முடிச்ச 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அது பேசி முடிச்சோன்னா சில சலசலன்னு குறையுது. அப்போ வேர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட். அப்போ இதுதான் பார்க்குறாங்க, அப்போ அதை போடும். பேசி அது 25,000 பார்த்துட்டு இருக்கவன் பேச ஆரம்பிக்கும் போது 75,000 போகுது. அப்போ அவரோட பேச்சை கவனிக்க தான் அங்கே வராங்க. இங்கே உட்காந்து பார்க்குறவன் இதே மனநிலை தான் அங்கே இருக்கும். ஆனால் எப்படி ஊடகம் கட்டமைக்கப்படுது, நீங்கள் கூட என்ன சொல்றீங்க, விஜய் பார்க்கறதுக்கு வராங்க, அதை பார்க்கறதுக்கு உட்காந்து டிவியில் பார்த்துட்டு போயிடலாம், ஃபோட்டோ பார்த்துட்டு போயிடலாம். அவரோட பேச்சை கேட்கறதுனா தான் நீங்கள் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம், எதுக்கு நேரில் வந்து இது பண்ணணும்? அல்ல, அப்படி உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக விஜய் வந்து பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பார்க்க வராருன்ற கருத்துக்கு நான் எதிர்கருத்து வைக்கிறேன். இல்லை, பார்க்க வர்றதுங்கிறது ரசிக மனநிலை தானே. நீங்கள் அதை கடந்துட்டுலாம் வேற போறீங்க. நீங்க வந்து ஒரு ஆர்டினரி ஓட்டரை நீங்க என்ன கால் மார்க்ஸை எதிர்பார்க்குறீங்களா? இல்ல அம்பேத்கரை எதிர்பார்க்குறீங்களா? அவனுக்கு தெரிந்த அரசியல் என்ன தெரிஞ்சிடணும், இது விஜய் கட்சியில் உள்ள தொண்டருக்கு என்ன அதிகபட்சமா என்ன தெரிஞ்சிடணும், இது விஜயோட சின்னம், இதுல நான் அமுக்கணும், இந்த அளவுக்கு தெரிஞ்சுதான் போதும். எல்லாரையும் ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட்? இப்போ டிஎம்கேல எல்லாருமே வந்து அரசியல் அறிவு பெற்றவர்கள் போல எல்லா கட்சியிலுமே, கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர, நான் எது கம்யூனிஸ்ட் அதுவும் ஃபுல் டைமரை தவிர அவங்களுக்கு காசு கொடுத்து கொள்கையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் இப்போ அது இல்லைன்னுங்களேன். இப்போ எல்லாரும் அரசியல் மயப்படுத்தணுன்றது எப்படி? அது சாத்தியமும் கிடையாது, சாத்தியம் கிடையாது, தேவையும் கிடையாது. நம்பர் 2, நான் என்கிட்ட வீடியோ இருக்கு, அப்துல் கலாமோடைய ஃபியூனரல். அப்துல் கலாமோடைய ஃபியூனரலுக்கு வரவங்களாம் என்ன மாதிரி மனநிலை இருப்பாங்க? ஓரளவுக்கு அவர் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு முக்கியமான சொத்து, அவரை ரொம்ப, அதாவது நேர்மையின் சிகரம், எங்கேயுமே நம்முடைய அடையாளம் எது அவருடைய ஃபியூனரலுக்கு மரத்தில் ஏறிப்பாங்க. அப்போ என்ன அது வந்து ஒரு மீடியா கொண்டாட்ட மனநிலை தான். மீடியா கேமராவில் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகருடைய ஒரு இறப்பு நிகழ்வை மொத்த மீடியாக்களும் போய் கவரேஜ் பண்ணுற லைவ் பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்கல்ல. அவங்க அழுறதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே உள்ளே எட்டி பார்க்குறாங்க. இப்போ இந்த மீடியாக்கெல்லாம் போகும்போது இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய முகம் வந்து இதுல கேமரால வருது, அதுக்காக மேலே ஏதோ ஆட்டிடியூட் பண்றாங்க. நான் உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ், வைகோ வந்து புடால கைதாயிருக்கிறாரு. அவர் வீக்லி ஒன்ஸ் வந்து பூந்தமல்லி கோர்ட்டுக்கு வருவார். ஒரு மதிமுக வழக்கறிஞர், இஸ் நாட் ஆர்டினரி மேன், வழக்கறிஞர், கன்னியாகுமரி சைடு வருது. சார் என்னை காட்டவே மாட்டீங்களா சார், வாரம் வரீங்க, நான் உண்மையிலே விளையாட்டுங்க, ஏங்க வைகோ வண்டி வருங்க, நீங்கள் குறுக்க பாஞ்சிருங்க, நீங்கள் தாங்க இட்லி விளையாட்டு சொல்லுங்க. பட் ஹி டிட் தட். வண்டி வருது, குறு பாஞ்சிட்டாரு, வேற வண்டி இல்லாமல் நாங்கள் எல்லாமே எடுத்தோம். ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. எனக்கு என்னுடைய முகம் வரணும் அப்படின்ட்டு. இதை எதுக்கு நான் அப்துல் கலாமோட கம்பேர் பண்ணேன்னா, அப்துல் கலாமுக்கு வந்தவங்க ரசிக மனப்பான்மையில் வரல, அது க்ரௌடு மாப் எல்லாருமே வந்து நம்ம ஒரு மாணவர் தனியா, ஒரு கல்லூரி மாணவர் தனியா போகும்போது அவருடைய பிஹேவியரும், அதே இடத்துல அதே பஸ்ல ஒரு 100 மாணவர்கள் அந்த பஸ்ல போகும்போது பிஹேவியர் மாறும். கும்பல் மனநிலைன்னு ஒன்று இருக்கு. கும்பல் மனநிலை அது வந்து மாறும். இதற்கு இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா, எல்லா ஊடகமும் ஒரே கருத்தியல ரசிகர் மனநிலை, பார்க்க வந்தது கூட்டம், இதே சொல்லும்போது அது எதுக்கு நீங்க சொல்றீங்க? ஏங்க ரசிக மனநிலை இல்லைன்னு சொல்றீங்களா? ரசிக மனநிலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இல்லை, அது என்ன மனநிலை? இது சைக்காலஜில எங்கேயாவது டேர்ம் எப்படி இருக்குதா, ஃபேன் மென்டாலிட்டின்னு? இவங்க ஒரு காயினேஜ். விஜய் பின்னாடி நிக்கிற பசங்க எப்படி எம்ஜிஆருக்கு பின்னாடி நின்ற தொண்டர்கள் எப்படியோ, ஜெயலலிதாவுக்கு பின்னாடி நின்ற தொண்டர்கள் எப்படியோ, அதேதான் ரசிக மனநிலை தான் சொல்றாங்க. எம்ஜிஆர் பின்னாடி நின்னதும் ரசிக மனநிலை தான், ஜெயலலிதா பின்னாடி என்ன வித்தியாசம் தொண்டருக்கும் ரசிகருக்கும்? இல்ல, தொண்டர்களுக்கு இருக்குது வேற ஒரு அரசியல் ரீதியாக நம்ம இது வந்து திராவிட பார்வை, இது தமிழ் தேசிய அப்படி எத்தனை பேர் பார்வை, அப்படி எத்தனை பெர்சன்டேஜ் திமுக இருப்பாங்க? இன்னைக்கு திமுக அது அப்படி ஒன்றும் கிடையாது. எத்தனை பெர்சன்டேஜ் இருப்பாங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 10% இருக்குமா? இல்ல, எல்லா இயக்கங்களிலுமே தேர்ந்த அரசியல் கருத்தியல் பார்வை கொண்டவங்களும் இருப்பாங்க. அது நம்ம தலைவர்ங்கிற அடிப்படையில் பார்வை கொண்டவங்களும். அண்ணா சொன்னதா ஒரு கோட் எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பூந்தோட்டம் தான் உருவாக்கணும்னு நினைச்சேன், ஆனா இங்க ஒரு பெரும் காடா உருவாக்கிடுது, அதுல முள் இருக்கும், நச்சு செடி இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எல்லா அரசியல் கட்சிக்கும் தான். நவ் தே வாண்ட் டு அதை விஜயை இன்சல்ட் பண்ணணும், அவரை குறைக்கணும். நீ வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லணும். விஜயகாந்துக்கு இப்படி ஒரு அட்டம் நடந்தது. விஜயகாந்த் அட்டம் பண்ணாங்க. ஆனால் விஜய் அப்படி அட்டம் பண்ண முடியல. அதுக்கு விஜயகாந்த் ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, அதுக்கு விஜயகாந்தும் ஒரு காரணம், அவருடைய பிஹேவியரும் ஒரு காரணம். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் குருபூஜியில் அதுக்கு அவர் வந்து அந்த ஒரு நோயாளி, அவருடைய பிரச்சனைனால அப்படி விதமாக அவருடைய வெளிலேருந்து இன்னைக்கு ஒருத்தர் இவ்வளோ கேமரா இருக்கு, பட்டுன்னு ஒருத்தர் குருபூஜையில் அடிச்சாரு. அதே மாதிரி தான் அவரும். அது வந்து அன்கான்ஷியஸாக அது வெளி உலகம் இப்படி இருக்குதுன்னு அவர் ரொம்ப வெள்ளந்தியாக நடந்துக்கிட்டாரு, அதனால அது பண்ணாங்க. இப்போ விஜய்க்கு அது பண்ண முடியல.
அடுத்தது யாரை டார்கெட் பண்ணோம்? ம். விஜயோட தொண்டர்களை டார்கெட் பண்ணோம். அப்படிங்கிற தற்கூரின்னு சொல்லி ஒன்று சீஃப் மினிஸ்டர் இந்தியான்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சொல்லி பரப்புகிறாங்களே, ம். அந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு யார் ஆய்வு பண்ணா? ஏஐ வீடியோ அது ஆல்ரெடி வீடியோ தான் அது. அப்போ இதை வந்து சொல்லிட்டு இதை அப்படியே நிறுத்தினாங்களா? இந்த ஒரு வீடியோ அதை இப்போ ரொம்ப ஒரு அந்த பெய்டு டீம்கள் வந்து இல்லை, யாரோ ஒருத்தர் விஜயோடைய ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுங்க, அப்படி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணப்படுது. அது வந்து ஃபேக் ஐடியா கூட இருக்கும். அதில் விஜயை பற்றி ஏதாவது எழுதுவார், அவர் திட்டி எழுதுவார். அந்த ட்வீட்டையோ அந்த போஸ்ட்டையோ எடுத்து போட்டு இவங்க எல்லாம் பரப்புறது. என்னன்னு பரப்புறது? விஜயோடைய ஆதரவாளரே இப்படி விஜயை காரித்துக்கிறாரு, விஜயோட தொண்டரே அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ ஏன் இந்த சோர்ஸ் ஒரிஜினல் வந்து உண்மையா போயா? அதெல்லாம் இவங்களுக்கு நான் சொன்னா தானே நீ தப்புன்னு சொல்ற. எதுக்கு நான் இவ்வளோ பேசுறேன்னா, அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இது நடக்குது. இல்ல அவ்வளோ ஆர்கனைஸ்டா இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்ல, சீமானுக்கு நடந்தது. சீமானை எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க, சீமானை எவ்வளவு பண்ணாங்க. நான் கடந்த நேர்காணலே பேசி பண்ணுவேன். ஒரு 10 சேனலுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அதான் வேலை. எழுந்திச்சோடனே சீமானை எப்படி திட்டுறதுன்னு. ஆனால் அந்த நம்பர் விஜய்னு வரும்போது ஒரு 100 ஆயிருது. அதில் பெரிய தலைகளும் பெரிய பெரிய அதாவது இந்த வால்யூமும் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய அந்த ஃபேஸ் வந்து அறிமுகமான இருக்குல்ல, அந்த அறிமுகமான மனிதர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ரொம்ப அது வந்து இப்போ நம்ம ஒரு ஜெர்னலிஸ்டா நம்ம அடுத்த தலைமுறை சமூகம் வந்து ஒரு இந்த மணலை கடந்து ஒரு திரைமோகம் திரைப்படத்தில் பார்க்குறோம், அவங்கள கதாநாயகனை பார்க்குறோம், அவங்க நிஜத்துலையும் அப்படியே இருப்பாங்க அப்படின்னு நம்புறத மாறா ஒரு ஒரு புரிதல் உள்ள கருத்தியல் சார்ந்ததா வர்றதை தான் நம்ம வரவேற்கணும். இல்லை நிறைய விஷயங்கள் நடத்தும். இப்போ இப்போ உங்க கைதே எடுத்துக்கிட்டோம். ரொனால்ட் ரீகன் வந்து he was a former actor, ரைட்டா? அர்னால்ட் ஸ்குவார்ஜ்நெகர் he was a governor of கலிஃபோர்னியா கவர்னர் தான் கிட்டத்தட்ட நம்ம முதல் மாதிரி அவர் ஒரு நடிகர். இந்த சிஸ்டம் இந்த டெமோக்ரஸியில் முகம் என்பது மிகப்பெரிய மூலதனம். அந்த முகம் வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது மூலதனம். அதனால தானே வந்து உதயநிதியை சினிமாக்காரு கொண்டு வர்றாங்க, இன்பநிதியை கொண்டு வர்றாங்க, அடுத்து அதனால பதவி கொண்டு ஜெயலலிதாவும் அதான், எம்ஜிஆர் தான், விஜயம் தான். அப்போ முகம் என்ற மூலதனத்தை வேற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து அது ரெடியாகி வரும்போது அதுதானே இங்கே அது இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஃபார்முலா. அது இல்லை, அந்த சக்ஸஸ் ஃபார்முலா அங்கே வந்து பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் அது எடுபடல. இல்லை அங்கே இல்லை அங்கே எடுபடலன்னு இல்லை. நீங்க அது மோகன்லால் மாதிரியே வேற ஒருத்தங்க அவங்க ட்ரை பண்ணல. மோகன்லால் நம்ம இருக்கிற செல்வாக்கு அரசியல் போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணல. அதுக்கு பின்னாடி இருக்குது ஆரம்பிச்சாலுமே அங்க இருக்கிற ஆள் மக்கள் வந்து நீ நடிச்சதோட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு முயற்சி இங்கே நடக்கல. மோகன்லால் வெற்றி பெற்று இப்போ சிவாஜிக்கு இங்கே நடக்கலையே, சிவாஜிக்கு இங்கே நடக்கலை, கமலுக்கு இங்கே அது மாதிரி நடந்துடலையே, புரியுதுங்களா? அது அங்கே அது மாதிரி ட்ரை பண்ணாதான் என்னன்னு தெரியும். எப்போதுமே பாப்புலர் முகம்ன்றது இந்த டெமோக்ரஸி இந்த வாக்கு அரசியலில் அதுக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. ரெண்டாவது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சைக்கி இருக்குங்களா. இப்போ நாம் தமிழர் தொண்டர்களுக்குன்னு ஒரு சைக்கி இருக்குது, திமுகவுக்கு ஒரு சைக்கி இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு சைக்கி இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு சைக்கி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நாம் தமிழர்னா எல்லாம் மேடை இது முடித்தோடனே அவன் சேர் தள்ளி போட்டு போகிறான், அது அவங்களுடைய சைக்கி. ஏன்னா அதான் ஏடிஎம்கேல வேறு மாதிரி இருக்கும், டிஎம்கேல வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஏடிஎம்கேயை பொறுத்த வரையும் அவங்க வந்து ஒரு ஸ்டாரை மையப்படுத்திய ஒரு கட்சி. அது ஏன் விஜய் வந்து அதை தாக்க மாட்டாங்கிறாருன்னா அதுவும் ஒரு ரீசன். அவங்க ஏடிஎம்கே தொண்டர்களுடைய மென்டாலிட்டியே ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு பாப்புலர் ஸ்டார், ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம வந்துருந்தா அப்படின்றதுனால தான் விஜய் பெருசாக அப்போ தான். ஸோ அது மாதிரி அந்த மென்டாலிட்டி. இப்போ இதை வந்து விஜய் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாரு. அதை நீங்கள் வந்து கேரளாவில் நடக்கலை அப்படின்றதுனாலயே மற்ற ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுறாங்க, ஆந்திராவில் நடந்தது இல்லை. அப்போது மக்களால் ஊரில் மற்றவெல்லாம் முட்டாளாக இருக்கான் அப்படிங்கிறனால நம்மளும் முட்டாளாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வரவே இல்லை. அப்படி அது அந்த லீடருடைய மைண்ட் செட் தானே. ஏன் வந்து மம்முட்டி அப்படி ஒரு முயற்சி எடுக்கலை, ஏன் மோகன்லால் முயற்சி எடுக்கலை? ஆனால் அவங்க கம்யூனிஸ்டில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி ஒரு முயற்சி எடுக்கலையே. அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதை மக்களை சொல்ல முடியாதுல்ல. இப்போ விஜய் வந்து தனியாகவே நின்று அதிகாரத்தை அடைய முடியுங்கிறது சாத்தியம் இல்லைன்னு. எப்படி, எந்த அடிப்படையில் எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறேன்? இல்லை, யாருக்குமே என்னன்னு தெரியாது.
நோபடி நோஸ் வாட் இஸ் இஸ் ஸ்ட்ரென்த். இல்லை இப்போ என்னன்னா திமுக ஒரு காய் நகரத்தில் பண்ணுது. விஜய் எந்த வகையிலையும் அதிமுக அந்த அணிக்குள்ள பெயரக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னா தனியாக நின்னா விஜய் இது ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாரு, சீமான் ஒரு பக்கம் தனியாக நிற்கும் போது நமக்கு அந்த வாக்குகள் பெரியுது, எதிர்ப்பு வாக்குகள் பெரியுது. இப்போ நம்ம எளிதாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு விரும்புது. இதுவரை 26 தேர்தல் என்பது இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களை வைத்து ஒப்பிடவே முடியாது. அந்த வாக்கு வங்கி, அந்த பர்சன்டேஜ், அந்த காம்பினேஷன் எதுவுமே இங்கே வந்து அதை வச்சுட்டு பேசினோம்னா நம்ம வந்து நம்மளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். உண்மையிலே விஜய்க்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அது தனியாக நின்னா தான் தெரியும். யாருக்கு தெரியும்? இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது. அவர் நிற்கும்போது தான் தெரியும். ஸோ மேபி ஒரு சரியான கருத்து கணிப்பு நடத்தினா, அதுவும் இப்போ இல்லை, ஒரு ஜான்வரி ஃபெப்ரவரியில் டிசம்பரில் நடத்தினா கூட ஓரளவுக்கு நம்மளை கரெக்டாக அதை சொல்ல முடியும். யாராலையுமே சொல்ல முடியாது. டிசம்பரில் வி நோ த மூட். ஒரு ஃபெப்ரவரியில் நடத்தும் போது தான் அதாவது எந்த முன்முடிவும் இல்லாமல், அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு அறிவியல். அதை நம்மளுடைய எண்ணத்தை புகுத்தினோம்னா அது வேற மாதிரி. நான் உண்மையிலே ஐ வாண்ட் டு நோ த ட்ரூத். உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும்னு யாராவது நடத்தி அப்படி கண்டுபிடிச்சாதான் உண்டு வாட் இஸ் ஹிஸ் ஸ்ட்ரெங்த். அதனால அவர் தனியாக நிற்கிறது தான் சரி. இல்லை, இப்போதைக்கு தனியாக நிற்கட்டுமே, யாருக்குமே தெரியாதுங்க. இது வந்து நம்ம சொல்றது தனியா நிற்கிறதுங்கிறது சரியா இருக்கும். அவருடைய ரெஜிஸ்டர் அது வந்து மறைமுகமா அவரை ஒடுக்கணும். ரெஜிஸ்டர்டு அவருடைய ஆப் மூலமா ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் 1 crore அப்படின்னாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க ஃபேக் பண்ண முடியாது. ஒரு வாக்காளர் பட்டியல் போட்டால் தான் உங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் பண்ணால் தான் பண்ண முடியுன்றாங்க. அதுவே 1 crore. இப்போ இங்கே வந்து விஜயோட டார்கெட் 2 கோடி ஓட்டு. அதுதான் அவங்க டிக்ளேர் பண்ண டார்கெட்டு. ஆல்ரெடி 1 கோடி ஓட்டு செக்யூர் ஆயிருக்கு. இன்னும் 1 கோடி ஓட்டு அவர் செக்யூர் பண்ணணும். அதுக்கு இந்த கேம்பெயின் வந்து சரியாக பண்ணாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடும். மேபி காங்கிரஸ் மைட் கம். இல்லைன்னு 100% வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வந்தால் அவங்களுக்கும் நல்லது, இவருக்கும் நல்லது. காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் வரும் நம்புறீங்க நீங்க? ஒரு அணி இல்லை அப்படி அவங்க வரவே மாட்டாங்க. முழுக்க ஒப்பு கொடுத்துட்டாங்களா? ஒப்பு கொடுத்தாங்க. he will not come. காங்கிரஸ் வந்ததுன்னா இது வந்து காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய ஒரு மைலேஜாக இருக்கும். ஏன்னா they can definitely capture பாண்டிச்சேரி. கேரளாலையும் கம்யூனிஸ்டுகளை வீழ்த்துவதற்கு தாவேகா வந்து உதவும், பாண்டிச்சேரிலையும் உதவும். அப்போ வெறும் காங்கிரஸ் விஜய்ங்கிறது மட்டுமே போதும், அதுவே போதும்னு நினைக்கிறேன். அது that is my assumption, I could be wrong. பட் இதுவே ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக அமையும். வெயிட் பண்ணுவோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவருடைய பொதுமக்கள்கிட்ட இருக்கிற பார்வை வந்து அவர் மீதான பார்வை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி? தொடர், இது வந்து 2 விஷயம் தொடர். நீங்கள் வந்து ஒருத்தர் மீது நன்மதிப்பை கெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மீடியாவை தான் பயன்படுத்தணும், ரைட்டா? அதே நேரத்தில் நன்மதிப்பை உயர்த்தணும்னாலும் மீடியா தான் பயன்படுத்தணும். திஸ் ஆர் த டூல். அவர் வந்து நான் கூட பல இதில் கேட்டுப்பேன், ஒரு 3 கெட்டவரை சொல்லுன்னா முதல்ல யாராவது ஹிட்லர்னு சொல்லுவான், ரைட்டா? நான் கேட்பேன், ஹிட்லரை நீ பார்த்துருக்கியா, பழகியிருக்கியா, இல்லை அவரை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமானா? தெரியும் சார். எப்படி தெரியும்? நீ நேரில் பார்த்தியா? இல்லை. பழகிருக்கியா? இல்லை. எதில்? த்ரூ புக்ஸும் ஒரு மீடியா சொல்லப்படுறது தான். சதாம் ஹுசேன் யார் ரசாயன வச்சிருக்காங்க. இப்போ ஊடகங்கள் ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, ஏன் வந்து மக்கள் மத்தியில் விஜய் பற்றிய நெகட்டிவ் பிரச்சாரம் எடுபடலைன்னா அதுக்கும் இவங்க தான் காரணம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்க பிரச்சாரம் பயன்படுத்துகிற அந்த அந்த கருவிகள் இருக்குல்ல, அந்த கருவி புது கருவி இல்லை, எல்லாம் பழைய கருவி. அது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்துச்சுன்னா இதே தான் பண்ணிருந்துச்சு. சீமானை திட்டுறது, விஜய் வருவதற்கு முன்பு சீமானை திட்டுறது, இல்லைன்னா இவர்களோட அரசியல் எதிரிகளை திட்டுறது, இபிஎஸ்ஐ திட்டுறது, இந்த திட்டுவதற்காகவே உருவாக்கப்பட்ட கருவிகள் இப்பையும் விஜய் திட்டுறதுக்காக பயன்படுத்தும் போது இந்த கருவி ஏற்கனவே இதுதான்டா செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரும் ஒரு சீமானையே திட்டிட்டு இருப்பாரு. அப்போ அது இதுதான் அவனோட வழக்கம். இப்போ அவர் என்ன விஜய் திட்டினார்னா அதே இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னைக்கு விஜயை திட்டும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, டேய் இவன் அன்னைக்கு அவனை திட்டிருந்தா இன்னைக்கு இவனை திட்டிட்டு இருக்காண்டா, இவன் தாண்டா கெட்டாள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்களா? அதுதான் இங்கே நடந்தது. இவங்க புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிடுங்க, டேய் இந்த ஏற்கனவே இந்த நிலை வைப்பானுங்களா லீவ் விடு, புதுசாக ஆளுபடி, இவன் திட்டட்டும், இவன் இப்போ புதுசாக வர்றான் ஆள், இவனை பற்றி யாருன்னே தெரியாது, இந்த புதால் திட்ட விட்டா ஓரளவுக்கு எடுபடும் அப்படின்னு இவங்க செஞ்சது இருக்கணும்.
அப்படி செய்யல. ஏற்கனவே திட்டின ஆட்களே கூட்டு வந்து இப்போ அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறீங்க, புது வெப்பன்ஸை இறக்குங்கடா அப்படின்னு. ஆமா, புது பழைய வெப்பன்ஸ் இறக்கி போர் அடிக்கிறா. உண்மையேங்க. நேற்று ஒருத்தர் இபிஎஸ் அடிமை, அவன் வந்து அவர் வந்து நம்ம என்ன ஊர்ந்து போய் முதல்வர் ஆனாரு. இவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு தெரிஞ்சாச்சு, பார்த்தாச்சு. இப்போ அதே கேரக்டர் விஜய் வந்து பேசினா எப்படி மக்கள் நம்புவாங்க? செய்தி யார், செய்தி என்ன, அந்த செய்தியை சொல்பவர் யார், இது ரொம்ப முக்கியம் இல்லை தோழர். இப்போ இந்த செய்தியை சொல்கிறவர் ஏற்கனவே இந்த பொய் செய்தியே சொல்லிட்டு இருந்தவரை மறுபடியும் நீங்கள் பொய் செய்தி சொல்ல வச்சிங்கன்னா அது ஹிட் ஆகாதுல்ல. they have to change the strategy. அதனால தான் மக்கள் மத்தியில் இந்த நெகட்டிவ் நியூஸ் போய் சேரலை. இப்போ டாக்டர் ஷாலினி அவர்கள், நீங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் இது பண்ணுறீங்க. டாக்டர் ஷாலினி அவர்களும் கூட அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு பதிவு எழுதினாங்க. அது வரைக்கும் டாக்டர் ஷாலினி புரட்சியாளர், முற்போக்காளராக தெரிஞ்ச ஷாலினி இப்போ தற்கொலையா தெரியல. அந்த வார்த்தையா மட்டும் இல்லை, மனநலம் குன்றியவராகவும் சொல்றாங்க. ஆமாம், இப்படி அதாவது இந்த திராவிட அரசு அல்லது திராவிட கருத்தியலாளர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் அவர்களை வந்து இதுதான் ரொம்ப தப்பு. அவங்க அதாவது திராவிட கருத்தியலாளர்கள் ஷாலினியை எதிர்க்கும் போது அவங்க தவறு பண்றாங்க இல்லையா. அவங்க வந்து நம்ம கரெக்டா பேசுறாங்க, இவங்களை விட்டுறலான்னு கூட விடல. அப்ப இதுதான் அவங்க பெரியார் தூக்கி பிடிக்கிறாங்க. ஒருவேளை ஷாலினி தொடக்கத்தில் எதிர்த்தாங்க, அதற்கப்புறம் நிலைமையை மாத்துறாங்க. ஒரு வந்து சப்போர்ட் டோன் எடுக்கிறான்னு வைங்களேன். இப்போ சப்போர்ட் டோன் எடுக்கும்போது ஷாலினி அடிக்கிறதுக்கு கூட வேற ஆட்களை இவங்க இறக்கிருந்துருக்கணும். வேற ஆட்களை இறக்காம பழைய ஆட்களை மறுபடியும் இறக்கி அடிக்கடா அப்படின்னும் போது அது ஷாலினிக்கு சப்போர்ட்டாக மாறுது. இதுதான் இது அடிப்படை. இப்போ அவங்க வந்து தன்னுடைய கான்ஷியஸ்னஸை முன்னாடி வச்சு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. திராவிடம் என்பது ஒரு கொள்கை, அது பெரியார் சொன்னது. அதற்கு அக்மார்க்கு ஐடென்டிட்டியும் அக்மார்க்கு கம்பெனியும் வந்து டிஎம்கே மட்டும்தானா? இல்லையே, எனிபடி கேன் ஸ்பீக் திராவிடம். அப்போ விஜயன் திராவிடம் பேசுகிறாரு, நான் பேசுகிறேன், அப்போ அவரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதை ஒத்துந்துருக்கணும். ஷாலினி தன்னுடைய ஃபேஸ்புக் டிபியை நான் தற்கொலைன்னு மாற்றிட்டாங்க. இப்போ ஷாலினியை இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அங்கே கொண்டு போகிறதுக்கு யார் எங்கே இருக்கிற ஆளுகள் தான் தள்ளி விடுறாங்க. நீங்கள் தான் தள்ளி விடுங்க. நீங்கள் தள்ளி விட்டு இப்போ வந்து குத்துதே கூடாதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளோத்துக்கு அவங்க வந்து திராவிட ஐடியாலஜியை ஆதரிக்கக்கூடிய, பெரியாரை கொண்டாடக்கூடிய நபராக இருக்கிறாங்க. அவங்க மேடைகளில் தான் பேசினாங்க. என்ன சிக்கல்னா அவங்க வந்து உதயநிதியை ஏற்றுக்கல, இன்பநிதியை ஏற்றுக்கல. அது வந்து எல்லா சரியாக சிந்திக்கும் ரைட் திங்கிங் பர்சன் எல்லாருக்குமே இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ நமக்கு என்ன சொல்ற நேரடி பகையா? ஒன்றுமே கிடையாது. எந்த பகையுமே விஜய்க்கு நான் பார்த்தது கூட இல்லை. திமுக தலைவர் நீங்க இது வரைக்கும் சந்திச்சது இல்லையா? என்ன சந்திச்சதே கிடையாது. ஆமா, உங்க அந்த கைது சம்பவத்துக்கு கூட அவர் வந்து மறுநாள் வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோல கூட இப்படி ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் பத்தி அதை பத்தி எந்த கருத்துமே சொல்லுங்க. நான் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பல முறை பார்த்துருக்கேன். உதயநிதி ஸ்டாலினா வந்து ஒரு பேட்டி எடுத்துருக்கேன், 2-3 பார்த்துருக்கேன். கருணாநிதியை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் இன் டைம்ல ஆல்மோஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் பார்த்துருக்கேன். இவரை நான் பார்த்ததே இல்லை. கல்லூரியில் படிக்கும்போது அப்போ யாருக்குமே யாருன்றதெல்லாம் தெரியாது இல்லையா. அப்போ எதற்காக நம்ம அவருக்கு லயலா டீம் தானே? அப்படி இல்லை. ஏன்னா இதை வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா அவர் எனக்கு பணமாக கொடுக்குறாரு அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ ஷாலினி எப்படி பேசுகிறாங்க, அவர்கள் மனசாட்சி பேசுகிறாங்க. அந்த மனசாட்சியை வச்சு தான் நம்மளும் எல்லாரும் பேசணும். அவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து சப்போர்ட்டர் மாதிரி இல்லை. அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து ஒரு வேகம் இருந்தது, ஒரு நேர்த்தி இருந்தது. அது எல்லாமே தான் வந்து சந்தேகத்தை பட மாதிரி. என்ன நேர்த்தி இருந்தது? அந்த இந்த விஷயத்தில் அரசுடைய வேகம் இருக்குல்ல, அதனால பலருக்கும் வந்து அது ஒரு முரண்பாடாக இருந்துச்சு. அந்த நேர்த்தியெல்லாம் வந்து கள்ளக்குறிச்சியில் இல்லையே, இங்கே ஏர்சோ நடந்ததில் இல்லையே அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பல வகையாக பேசப்பட்டது. இல்லை, இப்போ ஒரு இஷ்யூவை எந்த ஸ்டாண்ட் எடுக்கணுன்றதுல டிவிக்கே வந்து அந்த கோல்டன் டைமை மிஸ் பண்ணிட்டாங்க. தே டிடன்ட் டேக் எ ஸ்டாண்ட். விஜய் அங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு ஒரு நெரேட்டிவ்ஸ் இவங்க செட் பண்ணுறாங்கல்ல, அது கவுண்டர் நெரேட்டிவ் அவங்க ப்ராப்பராக செட் பண்ணல. அதை மட்டும் செட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருந்தாங்க. இல்லை, அது விஜயே அங்கே களத்தில் இருந்திருந்தாலே வேற மாதிரி தானே இருக்கும். விஜய்க்கு என்ன காவல்துறை எல்லாம் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதிகாரமயம் காவல்துறை வந்து நீங்கள் கிளம்புங்க யாரும் இருக்கக்கூடாது. ஜானுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுங்க அங்கே இருந்தால் தப்புனா இங்கே
இல்லை எங்கள் ஆட்கள் அங்கேயே இருப்பாங்க சார், ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பாக முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும் போது இதில் வம்பு நம்ம ஏதாவது ஆயிடுச்சு அந்த பதட்டம் இருக்கு. பதட்ட சூழல்ல வந்து என்ன முடிவு எடுக்கிறதுங்கிற இது இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு தலைவரா மாறணுங்கிறதும் அவசியம் தானே. தலைவரா இருந்திருக்க வேண்டிய எல்லா தலைவரும் அப்படிதாங்க இருந்திருப்பாங்க. எல்லா தலைவரும் அப்படி நினைக்கல. இப்போ ஒரு விஜயகாந்த் அந்த இடத்துல இருந்திருந்தாலோ இல்ல சீமான் அந்த இடத்துல இருந்திருந்தாங்களோ அவங்க வந்து அந்த சூழலை வந்து அங்கதான் நின்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சது சீமானுடைய நாம் தமிழர் ஒரு காவிரி மீட்பு போராட்டத்தில் ஒரு பையன் வந்து அடிச்சு தன்னை தீட்டு விக்னேஷ். அதுக்கு அடுத்த 2 நாள் சீமான் எப்படி இருந்தாரு? எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்கும். எப்படி இருந்தாரு? கதறி அழுதாருங்க. அவர் யாரும் எங்கேயும் சாப்பிடல, எதுவுமே பண்ணல. அப்போ அது சரியா இருக்கும். நம்ம நினைவுல இதை மட்டும் ஏன் தவறா இருக்குது? அது சரின்னும் போது இதுவும் சரிதானே. அது ஒரு இளைஞன் தான். அதுலேயே வந்து அந்த 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 ஈவெண்ட்லாம் நாங்கள் லைவாக ஷூட் பண்ணி இந்த டைம் அது எனக்கு நல்லா தெரியும். திடீர்னு இப்படி ஒருத்தன் பண்ணும்போது என்ன செய்யறது? அதுவும் ஒரு மரணம் தானே. அந்த மரணத்துக்கு சீமான் லிட்ரலி ஹி வாஸ் கிரைங். உண்மையில அழுதாரு. இப்போ அவர் அழும்போது அது வந்து நாடகமாக தெரியாது, நடிப்பாக தெரியாது. இங்கே மட்டும் நடிப்பாக தெரியுதுன்னா எப்படி அது? இல்லை இப்போ சீமான் அவர்கள் வந்து விஜயை நேரடியாக இறங்கி அடிக்கிறது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு வந்து எப்படி பார்க்குறீங்க? சரியா இருக்கு? எல்லா அரசியல் கட்சியும் பண்ணும்போது அவரும் அரசியல் கட்சி தானே. அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்க யாரும் விஜய் இது பண்ண முடியாது. விஜய் சீமான் ஆதரிக்க முடியாது, சீமான் விஜய் ஆதரிக்க முடியாது, திமுக ஆதரிக்க முடியாது. அரசியல் தானே. அரசியல் தான். அதான் ஏங்க அரசியல் தான் வந்து கட் த்ரோட் பிஸ்னஸ்ங்க. சினிமா தான் கட் த்ரோட்னா அதை விட 100 மடங்கு கட் த்ரோட். இங்க இது அதிகாரம் இல்லை, இது அதிகாரம். இது பவம். அது வெறிங்க. அது உங்ககிட்ட எத்தனாயிரம் கோடி வேணாலும் இருக்கலாம். நாற்காலி போதை. அது கொடுக்குற போதை வந்து மிகப்பெரிய போதை. ஆனா என்ன இவங்க நினைச்சுக்கிறாங்க, அது பர்மனன்ட்னு நினைச்சுக்கிறாங்க. அதுதான் இங்க தவறு. எல்லா நாற்காலியும் நாற்காலி இருக்கும், மனிதர்கள் மாறிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய வினோத அதிசயங்கள்லாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஊர் பெயர்கள், சாதி பெயர்கள் அதெல்லாம் நீக்கணும், காலனி நீக்கணும், அதெல்லாம் நீக்கணும்னு சொல்லுவாங்க. தேவர் ஜெயந்திக்கு போவாங்க, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாயுடு பாலம், ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு வைக்கிறாங்க. அது வந்து ஜிடி நாயுடு பாலம்னு ஜிடி பாலம்னே கூட வைக்கலாம். ஜிடின்றதுக்கு சம்திங் இருக்கும்ல. கோபால்சாமி துரைசாமின்னு வைங்க. என்ன அதை வந்து கோபால்சாமி துரைசாமி பாலம்னு வைங்க. ஆமா, இல்ல அதை எப்படி பாக்குறீங்க? அது திராவிட ஆட்கள் வந்து நாயுடுங்கிறது விஞ்ஞானின்ட்டாங்க. உங்களுக்கு சாதியா தெரியுது, எங்களுக்கு விஞ்ஞானியா தெரியுது. அப்பான்ற ஒரு புத்தகம் இருக்குது, சிவசங்கர் எழுதுனது. இவருடைய பயோகிராஃபி அருமையான புத்தகம். எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பர்சனல் லைஃப்குள்ளே போனால் இது எப்படிங்க? இது எல்லாருக்கும் தெரிந்த இதனாலேயே நாயுடுன்னு வைக்கணும்னு அர்த்தமா? ஜிடி பாலம்னு வைக்க முடியாது, பட் அந்த ஒரிஜினல் பேர் இருக்குல்ல, அதை வச்சு வைக்கலாம்ல. இல்லை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களே வெறும் ஜிடி ஸ்கூலு, ஜிடி கல்லூரி அப்படின்னா அவங்களே அதை ஜிடின்னு தான் சொல்கிறாங்க, சாதி பேரை நீக்கிட்டாங்க. ஆனால் இந்த அரசு வந்து அதை ரொம்ப அதை வலியுறுத்தி அதை நியாயப்படுத்துறதுக்கு யாரு? நம்ம திராவிட ஆட்கள் தான். ராஜமாதா மாதிரி இங்கே இருக்கிற நம்ம ஆசிரியர் வீரமணி தானே அதை ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை பண்றாரு. அதுக்கு விளக்கம் எவ்வளவு கேவலமா இருக்கு அந்த விளக்கம். இவர்களுக்கு உண்மையான சாதி ஒழிப்புல உடன்பாடு இருக்கா அப்படின்னா சத்தியமா கிடையாது. சாதி என்பது ஓட்டோட நேரடியா தொடர்புபடுத்தி இங்க கேண்டிடேட் போடுறது ஆரம்பிச்சு, இது திமுக தானே ஆரம்பிக்குது. கேண்டிடேட் போடுறதுல ஆரம்பிச்சு, அமைச்சரவை ஒதுக்குறதுல ஆரம்பிச்சு, எல்லாமே காஸ்ட் தானே. இது இவ்வளவு சாதியை ஃபுல்லா வச்சு வச்சு அரசியல் பண்றதே திமுக. சாதியை வச்சே இயங்குறது, அரசியல் பண்றது அப்படியே விட்டுட்டு போறது இல்ல. சாதியில உயிர் சார்ந்து சாதியாவே வாழ்ந்து இந்த வாழ்ந்துட்டு இப்ப பாலத்துல சாதி இல்லை அப்படின்றது எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்குது. நீங்க வந்து கேண்டிடேட் போடுறதுல இருந்து மினிஸ்டர், ஓகே இந்த முக்குலத்தோருக்கு எத்தனை மினிஸ்டர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எத்தனை மினிஸ்டர், பட்டியலத்தவருக்கு எத்தனை மினிஸ்டர், நாயுடுகளுக்கு எத்தனை மினிஸ்டர், ரெட்டியாருக்கு எத்தனை, கேட்கும்போது உங்க தொகுதியில் எத்தனை, உங்க ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, இப்படிதானே. இப்ப நீங்க வந்து ஓட்டர்ஸா பார்க்கும்போது எப்படிங்க உங்கள்கிட்ட நேர்மை இருக்கும்? இப்ப சாதி ஒழிப்புன்றது இவர்கள் விரும்பாத ஒன்று இல்லையே, விரும்பல. ஆமா, இன்னொரு நுணுக்கமான இது என்னன்னா பாத்தீங்கன்னா, சாதியா ஆர்கனைஸ்ட் ஆகிருக்கிற கம்யூனிட்டி, அந்த சமூகங்களுடைய தலைவர்களுடைய பிறந்த நாள் அல்லது நினைவு நாளுக்கு உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ வந்து நேரடியாக போகிறாங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட்டைமலை சீனிவாசன் அல்லது அயோத்திதாசர் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஐகான்களாக இருக்கிறவங்களுக்கு அதுகளுக்கு இந்த அமைச்சர்களோ இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களோ அனுப்பி வச்சிடுறாரு. இதை இந்த வேறுபாடு இந்த நுணுக்கமான செயல்பாடு திமுகவே ஒரு பிராமண எதிர்ப்பை மையப்படுத்தி வந்ததுதான். ஆனா அது சாதி மறுப்பை மையப்படுத்தி இருக்கு. அது பெரியார் காலத்துலயும் ராமசாமியார் காலத்துலயுமே அது கிடையாது. ஓகே, இப்ப இவர்களுக்கே சாதி மனப்பான்மை இருக்குது. இவங்க பேசுறது தாங்க முற்போங்க. சாதி மறுப்புலாம் உள்ளுக்குள்ள அவங்க சாதிய அடையாளத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் நகரத்துல வந்து படித்தவங்களே இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது வந்து மூளையில உள்ள நோய் தானே அது. இப்போ ஒரு பல்லர் சமூகத்தில் இருக்கவருக்கு 8 விரல் இருக்கும்னா நம்ம சொல்லிக்கலாம், அவர் 8 விரலுப்பா அவர் பல்லர்ட்டு. எல்லாருக்கும் அப்ப எப்படி நீங்க பிரிக்க முடியுது? ஏதாவது ஐடென்டிட்டி இருந்தா கூட பரவாயில்ல, கருப்பா இருந்தா எல்லாரும் மூளையில இருக்கிற இது வந்து ஒவ்வொருத்தரையும் தேடி அழகி எவ்வளவு கொடூரமா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து அவருக்கு உடனடியாக சந்திரபாபு நாயுடு வந்து வெரி ஓன் தெலுங்கு பாய் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாரு. உடனடியாக திமுகவும் வந்து என்ன பண்ணுது, அவர் ஓன் பாய் அப்படின்னு இவங்களும் சொந்தம் கொண்டாடி ஒரு 5 கோடி ரூபா எடுக்கிறாங்க. ஒரு உலக சாதனை செஞ்ச ஒரு பையன், அவனுக்கு நல்ல விஷயம். அதே மாதிரியான நேரத்தில் வந்து இன்னொரு இடத்துல உலக சாதனை பண்ணது ஒரு ஆட்டோ டிரைவரோடைய பொண்ணு, ஒரு இஸ்லாமிய பொண்ணு காசிமா, தமிழ் பிள்ளை. அது வந்து சாதனை செய்யுது. அது கேரமில் உலக சாதனை, அதே உலக சாதனை பண்ணுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்களும் சில லட்சங்களும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. நம்ம எல்லாம் எழுதி விமர்சித்த பிறகு 1 கோடி அறிவிக்கிறாங்க. இங்கே 5 கோடியை சமன்படுத்த முடியல, அது பண்ண முடியல. இன்னும் இப்போ கார்த்திகா, அந்த பொண்ணு கண்ணகி நகர் கார்த்திகா, இந்த மாதிரியான வேறுபாடு விளையாட்டில் ஒரு தீண்டாமையை கடைபிடிக்குதா? விளையாட்டுல தீண்டாமை கடைபிடிக்குதா அப்படி விளையாட்டு அந்த ஜெயிச்சவங்க இல்லை. என்னன்னா யார் டிசர்விங்? கண்ணகி நகர்னு ரொம்ப அங்கே வாழ்பவர்கள்லாம் வந்து குற்றப்பிழம்பலத்தில் உள்ளவங்க, அவங்க எல்லாமே மோசமானவங்க, மிருகங்கள்னு இங்கே வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு பகுதியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து நாங்கள் அப்படி கிடையாது, வி ஆர் ஆல்சோ ஈக்குவலி டேலண்டட்னு போது நீங்கள் அவங்களுக்குலங்க 5 அதை தூக்கி அதைதான் கொண்டாடணும். அதுக்கு புரோட்டோகால் பார்க்கறது எப்படி? அது இல்லாமல அங்கே இவர்கள் நான் மேக்சிமம் உனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கடமைன்றாங்க. That is my duty. This is my gift. போதும் உனக்கு, இது போதும் அப்படிங்க. உனக்கு நான் வந்து போடுற ஒரு நன்கொடை தானே, ஆனா அது எனக்கு கடமையாச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட், ஒரு ஈக்குவாலிட்டியை பேசுகிற, சமத்துவத்தை பேசுகிற ஒரு கவர்மெண்ட், எல்லோருக்கும் எல்லாம்னு பேசுறது இவர்களுக்கு தான் முக்கியத்துவம். ஒரு அடித்தளத்துல இருந்து வர்ற ஒரு குழந்தை நீ வந்து ஒரு மாடல், இந்த மாடலை வைத்து எத்தனை கார்த்திகாவை அங்கேருந்து உருவாக்க முடியும்? அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதன் மூலமா எவ்வளோ நீங்க நம்பிக்கை விதைக்க முடியும் இல்லையா? அதுக்கே வந்து போராட வேண்டியது இருக்கு. யாரு டிசர்விங்கோ அவங்களுக்கு வந்து போராட வேண்டியிருக்கு. யார் எக்ஸஸா இருக்குதோ அந்த தம்பிக்கு கொடுத்தது தவறுன்னு நான் சொல்லுவாங்க. You treat them equally and she need to be treated much more better. கூடுதலாவே she deserve to be treated with more money. இல்ல அதுல வந்து சந்திரபாபு கொண்டாடின அந்த தெலுங்கு பாசம், இந்த தமிழ் வேஷம், அது எதுவும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஸ்டேட்டும் ட்ரைட் பண்ணுது, அப்படி சம்திங் ஒரு ஹைப் ஆகுது அப்படின்னும் போது அது எல்லா அரசியல்வாதத்துக்கும் புகழ திருடுறாங்க பேசிக்கு. அதில் நம்ம வந்து ஒட்டிக்கணும். ஆமாம், வந்து அங்கே அதில் போயிட்டு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். இல்லைன்னா நம்ம அப்போ மிகப்பெரிய அதிர்வுகள் ஏற்படும் போது நம்ம அதில் பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்றது தான் அங்கே. இது நான் என்ன சொல்றது, நீங்க இதெல்லாம் வச்சுட்டு உங்களோட மனசாட்சியை சேர்த்து வச்சு வச்சுக்கணுங்க. யாருக்காக நாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முழக்கங்களா மட்டும் வச்சுட்டு போனா எல்லாருக்கும் எல்லாமும் திராவிட மாடல், என்ன தலைகுனிய விட மாட்டோம் முழக்கத்தை மட்டும் வச்சு நீங்க செயலில் வேற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி? ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ தோழர்.